Hi children, welcome to Math Rhythm. This is chapter 6, Lines and Angles of class 9 CBSE. இந்த வீடியோவில் நம்ம exercise 6.1ல question numbers 4, 5 and 6 solve பண்ணலாம். இப்போ 4th question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். In figure 6.16, if x plus y is equal to w plus z, then prove that AOB is a line. இப்போ இந்த சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க எக்ஸ்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒய் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா டோட்டல் எவ்வளவு வருதோ அதே வேல்யூ தான் நமக்கு இந்த இசட் அண்ட் டபிள்யூ ஆட் பண்ணா வரும். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் இசட்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏஓபி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஓன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அரவுண்ட் திஸ் பாயிண்ட் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு? எக்ஸ், ஒய், இசட் அண்ட் டபிள்யூ இருக்கா? ஸோ இந்த 4 ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் எவ்வளோ வரணும்? 360 டிகிரி வரணுமா? இந்த டோட்டல் ஆங்கிள் அரவுண்ட் அ பாயிண்ட் இஸ் 360 டிகிரிஸ் இல்லையா? இப்போ நம்ம ஒரு லைனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அரவுண்ட் திஸ் பாயிண்ட் இந்த டோட்டல் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ வரும்? 360 டிகிரிஸ் வரும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் plus w is equal to 360 degrees எழுதலாமா? ஏன்னா இந்த ஓன்ற பாயிண்ட்டை சுற்றி நமக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு? எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இசட் இருக்கு, டபிள்யூ இருக்கு. ஸோ இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரணும்? 360 டிகிரி வரணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் இசட்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் இசட், இது வந்து கிவன் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் டபிள்யூ எழுதியிருக்கோமா? இந்த இசட் பிளஸ் டபிள்யூக்கு பதிலாக வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் எக்ஸ் பிளஸ் ஒய், ஏன்னா ரெண்டு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த இசட் பிளஸ் டபிள்யூக்கு பதிலாக நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிகாஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் இசட். This is equal to 360 degree. இதில் x ஆட் பண்ணிக்கலாம், 2x வருமா? y ஆட் பண்ணிட்டா 2y. So 2x plus 2y is equal to 360 degree. நம்ம next stepல என்ன பண்ணலாம்? 2 வெளியே எடுத்துடலாம். So 2 into x plus y is equal to 360 degree. இப்போ நம்ம அந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். So x plus y is equal to 360 degree divided by 2. அப்போ x plus y வந்து 180 degree வருமா? So x plus y is equal to 180 degree. ஓகேவா? இப்போ A, O, B இதை தனியாக எடுத்திருக்கேன். இப்போ ஓல இருந்து ஓசின்ற ஒரு ரே ட்ரா பண்ணியிருக்காங்களா? இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ஆங்கிள் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸா? ஸோ நம்ம லீனியர் பேர் ஆக்சியம்ல என்ன படிச்சிருக்கோம்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்ததுன்னா இந்த நான் காமன் ஆர்ம்ஸ் வந்து லைன் ஃபார்ம் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். இதுல நான் காமன் ஆர்ம்ஸ் என்ன? ஓஏவும் ஓபியும் தான் நான் காமன் ஆர்ம்ஸ் இல்லையா? இப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வருது? 180 டிகிரி வருதா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்ததுன்னா திஸ் ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். கரெக்டா? If the sum of two adjacent angles is 180 degree, then the non-common arms form a line. இது வந்து நம்ம linear pair axiomல படிச்சோம். X and Y add பண்ணும்போது நமக்கு 180 degree வரதுனால AOB is a straight line. ஓகேமா? Hence AOB is a line. புரியுது அந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க? In figure 6.17, POQ is a line. இந்த POQன்றது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. Ray OR is perpendicular to line PQ. இந்த ரே OR இருக்கு இல்லையா, this ray is perpendicular to line PQ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டீடைல் கொடுத்துருக்காங்க? OS is another ray lying between rays OP and OR. இந்த OPன்ற ரேக்கும் ORன்ற ரேக்கும் இடையில OSனு ஒரு ரே பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ரூவ் தட் ஆங்கிள் ROS, ஆங்கிள் ROSன்றது எது? இந்த ஆங்கிள். கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆங்கிள் QOS மைனஸ் ஆங்கிள் POSன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். POQன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லையா? ஸ்ட்ரைட் ஆங்கிள் நமக்கு என்ன வேல்யூ வரும்? 180 டிகிரி இல்லையா? ஸோ ஆங்கிள் POQ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிக்கலாமா? இப்போ ஓன்ற பாயிண்ட்ல இருந்து ORன்னு ஒரு ரே ட்ரா பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் ரே OR இஸ் பெர்பெண்டிகுலர் டு லைன் PQன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த ஆங்கிளும் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி இல்லையா? ஏன்னா ஆங்கிள் POQன்றது என்ன? ஆங்கிள் POR பிளஸ் ஆங்கிள் QOR இல்லையா? ஆங்கிள் POQ வந்து 180 டிகிரின்னு தெரியும். அண்ட் தென்
this is angle POR plus angle QR வந்து நமக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு angle POR is equal to 180 degree minus 90 degree which is equal to 90 டிகிரின்னு வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, OS is another ray lying between rays OP and OR. இப்போ OPன்ற ரே இங்கே இருக்கா, ORன்ற ரே இங்கே இருக்கா, இது ரெண்டுக்கும் இடையில இந்த OSன்ற ரே வந்து பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா angle ROS is equal to 1/2 into angle QOS minus angle POS னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ OQ, OR and ROS இதை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த OPயை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்கிள் ROS இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம்னா ஆங்கிள் ROS இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் QOS இருக்கு இல்லையா, QOSன்றது இந்த ஆங்கிள். ஸோ ஆங்கிள் QOS மைனஸ் ஆங்கிள் QORன்னு எழுதலாம் இல்லையா, அதாவது இந்த ஆங்கிள். ஸோ இந்த QOSன்ற ஆங்கிள்லேருந்து QORன்ற ஆங்கிளை மைனஸ் பண்ணிட்டா we will get angle ROS. ஸோ angle ROS is equal to angle QOS minus angle QORன்னு எழுதலாமா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம QOR அண்ட் angle ROS ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட் சைடு இருக்க பார்ட் POR இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இதில் OSன்ற ரே எப்படி பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா, அப்போ நம்ம இந்த ஆங்கிள் ROS நம்ம எப்படி எழுதலாம், ஆங்கிள் ROS இஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் ஆங்கிள் POR மைனஸ் இந்த ஆங்கிள் POS எழுதலாமா? ஆங்கிள் PORலேருந்து ஆங்கிள் POSஐ மைனஸ் பண்ணிட்டா we will get angle ROS. So angle ROS can be written as angle POR minus angle POS. புரியுதா எப்படி எழுதுறோன்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம ROS எப்படி எழுதியிருக்கோம், இந்த ஆங்கிள் QOS மைனஸ் ஆங்கிள் QORன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து நமக்கு இந்த ROSன்ற ஆங்கிள் கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், இந்த ஆங்கிள் POR மைனஸ் ஆங்கிள் POS. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் மைனஸ் பண்ணால் நமக்கு அகைன் we will get angle ROS இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கிறேன். ஆங்கிள் ROS ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆங்கிள் QOSலேருந்து ஆங்கிள் QORஐ மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆங்கிள் PORலேருந்து ஆங்கிள் POSஐ மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஆங்கிள் ROS கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் ஆங்கிள் QOR எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் QOR இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து நம்ம ஆங்கிள் PORம் 90 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? அப்போ இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் QORக்கு பதிலாக 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆங்கிள் QOS மைனஸ் 90 டிகிரி, இந்த QOR இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு நம்ம 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், ஆங்கிள் ROS இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆங்கிள் POR இருக்கு இல்லையா, POR என்ன வேல்யூ 90 டிகிரியா, ஸோ நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் POSன்னு வருமா? இது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாம். ஆட் ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அப்போது ஆங்கிள் ROS ப்ளஸ் ஆங்கிள் ROSன்னு வருமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணோன்னா ஆங்கிள் QOS மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் POSன்னு வருமா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஆங்கிள் ROS ப்ளஸ் ஆங்கிள் ROSனால் நம்ம 2 இன்ட்டு ஆங்கிள் ROSன்னு எழுதிக்கலாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QOS மைனஸ் 90 டிகிரி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 90 டிகிரி, அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 90 டிகிரி வந்து நமக்கு ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் 90 டிகிரி. அதே போல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆங்கிள் POS வந்து நமக்கு மைனஸ் ஆங்கிள் POSன்னு வருமா? ஓகே, இப்போ இந்த மைனஸ் 90 ப்ளஸ் 90 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ we will get 2 into angle ROS is equal to angle QOS minus angle POSன்னு கிடைச்சிருக்கா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், angle ROS is equal to 1/2 into angle QOS minus angle POSன்னு ப்ரூஃப் பண்ணணுமா?
2 into angle ROS is equal to angle QOS minus angle POS இருக்கு இல்லையா? இதை நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடலாம். அப்போது angle ROS is equal to 1/2 into angle QOS minus angle POS வருமா? This is the answer. ஸோ இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் given that angle XYZ is 64 degree and XY is produced to point P. Draw a figure from the given information. ஸோ நமக்கு வந்து angle XYZ வந்து 64 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். XYZ இது வந்து 64 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, XY is produced to point P. XYயை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ XY is produced to point P. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ரே YQ bisects ZYP. ZYPங்கிறது எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளை வந்து ரே YQ வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து YQ. இதிலேருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிள் XYQ. XYQனா இந்த ஆங்கிள் இல்லையா? இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYP. இந்த QYP இருக்கு இல்லையா, இதோட ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் XYZ இஸ் ஈக்குவல் டு 64 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், XYQ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் 64 டிகிரின்னு கொடுத்துட்டாங்களா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா XYQ கேட்டிருக்காங்க. Q எங்கே இருக்குது, இந்த ரே. ஸோ இங்கே YQன்னு ஒரு ரே ட்ரா பண்ணியிருக்காங்களா, அப்போ நமக்கு எந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்கன்னா XYQ கேட்டிருக்காங்க. ஸோ XYQனா இந்த ஆங்கிள் இல்லையா, இதுதான் XYQ. ஸோ இப்போ நமக்கு ஆங்கிள் XYQன்றது என்ன, ஆங்கிள் XYZ ப்ளஸ் ஆங்கிள் ZYQ இல்லையா. அப்போது நமக்கு இந்த ஆங்கிள் ZYQ என்ன வேல்யூன்னு தெரியணும்ல, அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, நமக்கு இந்த XYZ வந்து 64 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது நம்ம லீனியர் பேர் ஆக்சியம் வச்சு இந்த ரிமைனிங் அதாவது PYZ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. ஸோ PYZ தெரிஞ்சிட்டா நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, YQ வந்து இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க PYZ. அப்போது PYZ பைசெக்ட் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா, அதை 2 ஈக்குவல் பார்ட்டாக YQன்ற ரே டிவைட் பண்ணுது. அப்போது நமக்கு இந்த ஃபுல் ஆங்கிள் தெரிஞ்சிட்டா இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ZYQ தெரிஞ்சிடும் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், இந்த XYZஐயும் ZYQவை ஆட் பண்ணிட்டா we will get angle XYQ. ஓகே பண்ணலாமா? இப்போ angle PYX is equal to angle XYZ plus angle PYZ எழுதலாமா. இதில் PYXன்றது 180 டிகிரி இல்லையா, பிகாஸ் இட் இஸ் a straight line. ஸோ ஆங்கிள் PYX is equal to 180 டிகிரி. ஆங்கிள் XYZ வந்து நமக்கு 64 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆங்கிள் PYZ. ஸோ இதில் வந்து நமக்கு ஆங்கிள் PYZ எவ்வளோ வரும், ஆங்கிள் PYZ is equal to 180 டிகிரி மைனஸ் 64 டிகிரி வருமா. ஸோ விச் இஸ் equal to 116 டிகிரி. ஓகே, இப்போ ஆங்கிள் PYZ நமக்கு 116 டிகிரி கிடச்சிருச்சா, அதாவது இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 116 டிகிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரே YQ என்ன பண்ணுது, இந்த PYZன்ற ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது. அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். கரெக்டா? YQ பைசெக்ட்ஸ் ஆங்கிள் PYZ. தட் இஸ் YQன்ற ரே ஆங்கிள் PYZ-ஐ 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். ஓகே, அப்போது ஆங்கிள் PYQவும் QYZ-ம் ஈக்குவலாக இருக்குமா, அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போது ஆங்கிள் PYQ is equal to angle QYZ is equal to 116 degree divided by 2. This is equal to 58 degree. நமக்கு இப்போ ஆங்கிள் QYZ வந்து 58 டிகிரி கிடச்சிருக்கா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ஆங்கிள் XYQ கேட்டிருக்காங்களா. ஸோ XYQன்றது இந்த ஆங்கிளா, ஆங்கிள் XYQன்றது ஆங்கிள் XYZ ப்ளஸ் ஆங்கிள் QYZ. கரெக்டா? ஸோ ஆங்கிள் XYQ is equal to angle XYZ plus angle QYZ. இப்போ angle XYZ வந்து ஆல்ரெடி நமக்கு 64 டிகிரின்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் QYZ வந்து நம்ம 58 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 122 டிகிரி ஆன்சராக வரும்.
So angle XYQ is equal to 122 degree. Okay. Next question நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Reflex angle QYP. ஆங்கிள் QYPன்றது இந்த ஆங்கிள் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளோட ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆங்கிளுக்கு என்ன வேல்யூவோ அதை வந்து நம்ம 360 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYPனா என்ன மீனிங்னா QYPன்ற ஆங்கிள் தவிர ரிமைனிங் உள்ள இந்த ஃபுல் ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஆங்கிள் அரவுண்ட் அ பாயிண்ட் வந்து 360 டிகிரியா? அதில் PYQன்ற ஆங்கிளோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரிஃப்ளெக்ஸ் PYQ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஆங்கிளை விட்டுட்டு இந்த ரிமைனிங் என்ன வேல்யூ வருதோ அதை எழுதணும். ஓகேவா? அப்போ டோட்டல் ஆங்கிள் அரவுண்ட் அ பாயிண்ட் வந்து 360 டிகிரியா? அந்த 360 டிகிரியிலேருந்து நம்ம ஆங்கிள் QYPயை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYP கிடைச்சிடும். ஓகே, பண்ணலாமா? இப்போ ஆல்ரெடி நம்ம QYPன்ற ஆங்கிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? அது எவ்வளோ வருது நமக்கு? 58 டிகிரி வருதா? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம 58 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? இதுவும் 58 டிகிரி தான். QY is to 58 டிகிரி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆங்கிள் QYP இஸ் ஈக்குவல் டு 58 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அப்போது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYPன்றது இந்த QYP என்ன வேல்யூ இருக்கோ அதை 360லேருந்து மைனஸ் பண்ணணும். 360 டிகிரி மைனஸ் 58 டிகிரி. 360லேருந்து 58 மைனஸ் பண்ணால் we will get 302 டிகிரி. ஓகே, ஸோ நமக்கு ஆங்கிள் XYQ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. அது வந்து 122 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் QYP கேட்டிருக்காங்க. ஸோ அந்த QYP என்ன வேல்யூ வருதோ அதை 360லேருந்து மைனஸ் பண்ணால் we will get reflex angle QYP. ஸோ அது பண்ணால் நமக்கு வந்து 302 டிகிரி ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்ஸுமே உங்களுக்கு கிளியராக இருக்கா? ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 3 சம்ஸ் போட்டோம், இந்த வீடியோவில் 3 சம்ஸ். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.